உங்களை ஆசிரியப்பாராக. நம்ம தேவனுடைய வசனத்துக்கு போகலாம். பேதுரு 2 பேதுரு புத்தகத்தை அதை படிச்சுட்டு 2 வசனத்தை படிச்சுட்டு 2 பேதுரு புத்தகத்துல பக்கம் 322வது பக்கம் 322வது பக்கம் 1வது அதிகாரம் 19 20 நான் படிக்கிறேன். 2வது அதிகாரம் 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் 20. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடுவெளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. அதை சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆனால் அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. இந்த புதிய கிருபைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து, இப்போ இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவங்களை பார்த்து சொல்றார், அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களிலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனம். இந்த வசனம் எப்படிப்பட்டது? இருளுள்ள ஸ்தலங்களிலும் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனம். எதுக்காக அப்படி சொல்றாரு? இப்போ ஒரு நல்ல லைட் இருக்குன்னு, நல்ல லைட்டு இந்த பகல்ல நீங்க அடிங்க, நல்ல மத்தியான வெளிச்சத்துல பிரகாசிக்கிற விளக்க நீங்க அடிங்க, ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா வசனம் எப்படி சொல்றாங்க? இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனம். ஹல்லேலூயா. அந்த வசனம் ஒரு இருளல நீங்க பிரகாசமான விளக்க வைங்க, அது ரொம்ப மகிமை. அந்த விளக்கு ரொம்ப கனவுலதா காணப்படும். அந்த விளக்கு ரொம்ப அதே போல அந்த வசனத்தை கவனிப்பது நலமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் எதுக்கு அவர் சொல்றாருன்னா, நாங்கள் எங்கள் கண்களினால் பார்த்தோம் அப்படின்னு சொல்றார். யார? இயேசு கிறிஸ்து மலையில மறுரூபமாகும் பொழுது அங்க பிதாவாகிய தேவனுடைய சத்தம் எங்களுக்கு கேட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்டது. இப்படி சொல்லிட்டு அதிகமான அந்த உறுதியான இந்த தீர்க்க தரிசனங்கள் இப்படி நமக்கு இருக்கிறது. ஆனபடினால நீங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த வசனத்தை கவனிப்பது நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், அடுத்த சாதாரண தீர்க்க தரிசனத்தில் 2 விதம் இருக்குது. தீர்க்க தரிசனம் இருக்குது, அதிகம் இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் எது தெரியுமா? இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு எழுதப்பட்டிருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். நீங்க உதாரணத்துக்கு ஏசாயா ஒன்னு சொல்லுவார் பாருங்க, கன்னியின் வயிற்றிலே ஒரு கர்ப்பம் உண்டாயிருக்கும். இது தேவன் ஒரு உங்கள் நீ உதாரணமா நீங்க ஏசாயா நினைச்சு வச்சுக்கிடுங்க, உங்க மனசுல நீங்க ஏசாயா வச்சுக்கிடுங்க. உங்ககிட்ட தேவன் சொல்றார், கன்னியின் வயிற்றிலே ஒரு கர்ப்பம் பிறக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்றார். நீங்க என்ன உரைப்பீங்களா? யோசிப்போம், எப்படி உரைக்க முடியும்? கன்னியின் வயிற்றில கர்ப்பம் பிறகு எப்படி உரைக்க முடியும்? யோசிப்போம். ஆனால் தைரியமாக உரைக்கிறார்கள். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம்ங்கிறது இப்போ சகோதரன் ஆராதனை நடத்திருக்கும் பொழுது அநேக வார்த்தைகள் குறித்து பேசினாங்க பாருங்க, எல்லாம் தீர்க்க தரிசனம். இந்த ஊழியத்துல நம்ம அநேக காரியங்களை பேசிருக்கோம் பாருங்க, இது பார்க்கல, ஆனா தீர்க்க தரிசனம். இதெல்லாம் என்ன தீர்க்கதுன்னா அதிகமான தீர்க்க தரிசனம். சிலவங்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் வரம் இருக்கும். அந்த வரம் சில ஊழியர்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் அவங்க சாதாரணமா தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. ஆனால் நமக்கு வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் உரைத்த உடையவன் விசுவாச பிரமாணப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறவன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம்ன்றது எங்க வருது அப்படின்னாக்கி கிருபைக்குள்ளதான் வரும். ஆவி பிரமாணத்துல தான் விசுவாசம் வரும். ஆபிரகாம் வாழ்க்கையில விசுவாசம் வரும். ஏன்னா இவங்களை என்னதுன்னா காணாததை ஆண்டவர் சொல்லுகிறார். காணாதது எல்லாமே சொல்லுகிறார். இந்த காணாததை சொல்லுகிறார் பாருங்க, இது எல்லாமே அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். இந்த இது சாதாரண தீர்க்க தரிசனத்தை விட மிகவும் கனமுடையது. ஹல்லேலூயா. சரி, நீ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த தீர்க்க
தரிசனம் எதுக்காக நான் சொல்றோம்னா, நீங்க பழைய ஏற்பாடு, சங்கீதம், நீதிமொழிகள் எந்த புஸ்தகம் படிச்சாலும் அங்க நீதிமான், தேவ நீதி உடையவர், அவருடைய நீதி அப்படின்னு சொல்லுறது எல்லாமே நீங்க நினைச்சுக்கணும். அந்த இடத்துல உங்களை வச்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டுல எழுதிருக்குது, இது சங்கீதத்துல எழுதிருக்குது, அப்ப நமக்கு இல்லையோ அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க சங்கீதத்துல நீங்க தாவீது பெற்ற அதிகாரத்தை பாருங்க, அவருடைய நீதினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய நீதினால தான் அதிகமா சொல்லுவார். தாவீது ஏன் நீதினால சொல்லவே மாட்டார், அவருடைய நீதி. அப்போ அதை யாரு குறிக்கிறதுனா தீர்க்க தரிசனமாக. இப்ப நம்ம அவருடைய நீதி நமக்கு, நம்ம யாரை பிடிச்சிருக்கோம், நம்ம அவருடைய நீதினால நான் நீதிமானாக்கப்பட்டேன்னு யாரை சொல்றோம், கிறிஸ்துவை சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல உள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமானது. ஆமென். இங்க ஒரு நல்ல கான்செப்ட். ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலத்துல அந்தந்த தீர்க்க தரிசனத்தை அவர் பிடிச்சி வாழ்ந்தாங்க. ஏழாவது காலத்துல மெத்துசலா வந்து அழியப்படும் நினைச்சனா அதை அந்த வசனத்தை நம்பி ஏழாவது பிழைத்தான். நோவா காலத்துல சம்பந்தமே கிடையாது, மழை வரும்னு சொல்றாரு. மழைங்கிற அறிவே இதுவரை வரல, ஆனா மழை வரும்னு சொல்றாரு. அந்த மழை வரும்னு சொல்லி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை விசுவாசித்தார். இது எல்லாமே விசுவாசத்தினால் கிடைத்தவர்கள். இவங்க எல்லாம் கிரியைகளால் கிடைக்கல, விசுவாசத்தினால் கிரியைகளை நடத்திட்டாங்க. கோட்டை எதுக்கு செஞ்சாரு, அவர் விசுவாசித்தபடி தான் செஞ்சார். எப்படி வானத்திலிருந்து மழை வரும் என்று விசுவாசித்தபடி தான் என்ன செஞ்சாரு, செயல்படுத்தினார். இப்போ அவங்க எல்லாம் நீதியாக என்ன படிச்சு காக்கப்பட்டாங்க. நோவா காக்கப்பட்டாங்க. ஆபிரகாம் குழந்தை இல்லை, வயசு முதிர்ந்துச்சு, ஆனால் ஒரு வார்த்தை வருகிறது, நம்ப முடியாத வார்த்தை வருகிறது, உனக்கு ஒரு குழந்தை ஏற்ற நாட்களை கொடுப்பேன், அது என்னையும் இந்த பூமியை தாங்க முடியாம இருக்கும், அந்த சந்ததி என்னவே முடியாது. ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது, நம்ப முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. இது எல்லாமே விசுவாச சந்ததியில வரும். நல்ல கவனிச்சு சொல்லுங்க. இது ஏன்னா இது எல்லாமே நீங்க உங்களுக்கு உரிமை உடையது. இது எல்லாம் ஆபிரகாம் விசுவாச சந்ததியில வருது. இப்ப தாவீது வர, தாவீது கிறிஸ்துவின் நீதியை குறித்து பேசுறார். கிறிஸ்துவின் நீதி, அவருடைய நீதினால் நான் இப்படி இருக்கிறேன், அவருடைய பலத்தினாலே, அவருடைய உம்மாலே, எல்லாமே அவரை நம்பி வாழ்கிறார். இதுவும் என்ன வாழ்க்கை தான், விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைக்கும் கிரியைகளுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா கவனிச்சு விடணும். விசுவாச சந்ததிகள் தான் கிறிஸ்துவின் சந்ததிகள்ல வருவாங்க. இப்ப இவங்க எல்லாம் வாராங்க பாருங்க, நான் இப்ப சொன்ன பாருங்க, இது எல்லாமே எந்த சந்ததி, விசுவாச சந்ததி. ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாச சந்ததி அப்படியே நம்ம இருக்கிறது, நம்ம எந்த சந்ததியில உள்ள அந்த விசுவாச சந்ததியில வரும். நம்ம முன்னோர்கள் யாரு அப்படின்னா அதை கவனிச்சுக்கணும். இப்போ இவங்க இப்படியே வாழ்ந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ பிரமாணம் வரும் பொழுது, இப்போ நியாய பிரமாணம் வரும் பொழுது அங்க விசுவாச சந்ததி இல்ல, அங்க கிரியைகளை நடப்பிக்கணும். அல்லேலூயா. அங்கேயும் ஒரு விசுவாச சந்ததி எழுந்துச்சு. விசுவாசத்தினால் பிழைக்கிறார்கள், விசுவாசத்தினால் கானானுக்கு போனார்கள். அது யாரு, காலேபு, யோசுவா. பாருங்க, அந்த நியாய பிரமாணத்திலும் கிரியைகள்லாம் போகல, விசுவாசத்தினால போனாங்க. வேதம் தெளிவா சொல்றது, காலேபு வேற ஆவியுடையவனா இருந்தான்னு சொல்லுது. அப்ப அந்த ஆவி என்ன ஆவி, தேவனுடைய ஆவி. அது யாருக்கு வருகிறது, விசுவாசிக்கிறவங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. இப்போ அந்த சந்ததி எல்லாம் வந்தோம்னா அடுத்த ஒரு சந்ததி வருது, அதுதான் நிஜமான கதாநாயகர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து வருவதற்காக தான் இது எல்லாம் நிழலாட்டமாய் வந்து கொண்டிருந்தது. அதாவது இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்காக தான், நீங்க ஒரு வசனத்தை கவனிச்சு பாருங்க, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்று உருவாக்கப்பட்டது. அவருக்கு ஏற்று அவர் இந்த பூமியில அவர் வரணும், வந்து இந்த ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தணும். இந்த ராஜ்யத்துக்கு, இந்த ராஜ்யத்துல வந்தவங்களுக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை கொடுக்கணும். அதற்காக இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்கள் நடக்குது. அவர் வருவதற்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தை எதுக்காக வைத்தாரு, நியாயப்பிரமாணம் வந்தாதான் பாவம் என்னங்கிறது ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அந்த ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உடனே கதாநாயகர் இயேசு கிறிஸ்து வரார். வந்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் அவர் அந்த பாவத்துல அவர் மேல் சுமக்க பண்ணி, நீங்க நல்ல பைப்ல பாத்தீங்கன்னா ஒரு
ஒவ்வொரு வரிசையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கதையாகவே இருக்கும். இந்த பாவத்துல முற்றிலும் அடிமையாக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அந்த எல்லா பாவத்தையும் தன்மையில சுமக்க பண்ணி எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே விடுதலை கொடுக்கிறார். அது எத்தனை பேர் நம்பினார்களோ அத்தனை பேர் பிழைக்கிறார்கள். அந்த விடுதலையை சுதந்திரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்குள் கிறிஸ்து தமது ஆவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அவரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற விசுவாச சந்ததி வரும். இயேசு கிறிஸ்துவால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இது எல்லாமே விசுவாச சந்ததியில வரும். அப்ப நம்ம குறிப்பிட்டார்கள் விசுவாச சந்ததியில எப்படி செய்தாங்களோ, எப்படி வெற்றி பெற்றாங்களோ, அதே போல இந்த விசுவாச சந்ததியாக நாமும் அவர் சொன்ன நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னார் பாருங்க, அதுல நாம் சுதந்திரிப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? 100% விசுவாச சந்ததிகள் கெட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. கெட்டு போவதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கலையோ இவங்க போக முடியாது. விசுவாசம் இல்லாதவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசிக்கிறவன் யாரு? நீதிமான். ஹல்லேலூயா. என்ன விசுவாசம்? காணாததை நாம் விசுவாசிக்கிறோம். எனக்காக சிலுவையில் ஒருவர் ரத்தம் சிந்தினதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனபடியால் நான் நீதிமான். அந்த விசுவாசத்தினால தான் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? பிழைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீதிமான் அப்ப எதனால தான் பிழைப்பான்? விசுவாசத்தினால தான் பிழைப்பான். அப்ப நீங்க எப்படி? நீங்க ஒரு நீதிமான். அப்ப நீங்கள் எதையுமே விசுவாசித்துதான் பிழைக்கும். வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்குரியது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம்லாம் உங்களுக்குரியது அப்படின்னு உங்களுக்குள்ள உறுதியான ஒரு நம்பிக்கை வரணும். என்ன செய்யணும்? இன்னமும் அந்த வாக்குத்தத்தங்களை பேசிட்டே இருக்கணும். எனக்காக இதை செய்தார், என்னை இப்படி வைத்தார், எனக்கு அவருடைய நீதி எனக்கு தந்தார், அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு தந்தார், அவருடைய பரிசுத்தம் தான் என்னுடைய பரிசுத்தம், அவருடைய நீதி தான் என்னுடைய நீதி, அவருடைய பலன் தான் என்னுடைய பலன், எல்லாமே அவருடையது. அவருடைய ஒன்று உங்கள் நீங்கள் மறிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. நான்கிறது எல்லாமே மறிச்சிட்டு, நான் சொல்லுகிற பழைய மனுஷன் சிலுவையில அவரோடு கூட மறிச்சிட்டோம். இப்பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள், அவர்தான் எனக்குள் பலன், அவர்தான் எனக்குள் நீதி, அவர்தான் எனக்குள் ஞானம். ஹல்லேலூயா. ஆனபடியால் நீங்கள் அவருடைய பரிசுத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுகிறீங்க, அவருடைய நீதினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு அவரால் வந்தது. ஹல்லேலூயா. இப்போ வார்த்தை எடுப்போம். இது நான் உங்களுக்கு ஒரு அடித்தளமாக நான் சொல்றேன். எந்த வசனத்தை நீங்க பழைய ஏற்பாட்டில இருந்து எந்த வசனத்தை எடுத்தாலும் அதுல உள்ள ஒவ்வொரு உரிமையும் உங்களுக்கு உரிமையானது. அதுல இருக்கிற ஒவ்வொரு சொத்தும் உங்களுக்கு பங்குள்ளது. ஹல்லேலூயா. அந்த பங்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சம்பாதித்து தந்திருக்கிறார். நீங்க வேதத்துல உலக தொடங்கின முதல் இப்ப வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்க அப்பா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சம்பாதிச்சு உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எங்க அப்பா எனக்கு தான் தந்திருக்கார். எத்தனை பேர் நம்புவீங்களோ அத்தனை பேர்களும் செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசிக்கிறவன் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் நீதிமான் பிழைப்பான். ஆனால் இது நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன சங்கீதம் 72 எடுங்க. சங்கீதம் 72.